ஃபியூச்சர் அகாடமியில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரும். ஸோ இது நாங்கள் 2 சைட், ஒரு ஒர்க்கில் 2 சைட் இருக்கும். ஒன்று வந்து ஒர்க்கர், இன்னொன்று வந்து எம்ப்ளாயர். ஸோ இதில் எம்ப்ளாயர் இந்த ஒர்க்கில் இருந்து என்ன ரிசல்ட்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாரோ அதை தான் ஒர்க்கர் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி ஒர்க்கர் கம்ப்ளீட் பண்ணும்போது அது ஹை அக்யூரஸியாக இருக்கும்போது, ஏன்னா ஒர்க்கர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சன் மார்க்கெட்டில் இருப்பாங்க. இப்போ அந்த இருக்கிறவங்கள்ல இருந்து இவங்க சரியான ஆட்களை தெரிவு செய்யணும். ஏன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்லலை, ஒரு மொபைலோட ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது, அதை வச்சுட்டு தான் ஜாயின் பண்ணுறீங்க. அப்படி லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் டெய்லி இதில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவையான மெம்பர்ஸை இந்த வெப்சைட்டோ அதே மாதிரி அந்த எம்ப்ளாயரும் எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இதில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்கன்னா, இந்த வெப்சைட் ஒரு அளவு ஒன்று பண்ணுது, லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னா, இவங்களுக்கு எந்தெந்த ஒர்க்கர்லாம் வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்து அந்த லிஸ்ட்டில் அவங்க போடுவாங்க. ஸோ போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு பிறகு இவங்க போஸ்ட் பண்ணுற ஜாப்ல முன்னுரிமை வந்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே. அது அப்படி ஒரு அளவை வந்து இந்த வெப்சைட்ஸ்கள் பண்ணுது. ஓகே. ஸோ அந்த டைம்ல என்ன செய்யணும்னா, இவருக்கு புதுசா ஜாயின் பண்றவங்கள விட இவங்களுக்கு வைக்கணும். இது எப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு வந்து நீங்க நம்ம லெவல வந்து கூட்டி குடுக்குறோம் தானே. இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனுக்கு முன்னுரிமை குடுத்து ஜாப் குடுக்குறோம் தானே. அதே கான்செப்ட்ட தான் இங்கேயும் யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்க புதுசா ஜாயின் பண்ற ஆட்கள் உங்கள நீங்க ப்ரூஃப் பண்ணணும். ஏன்னா, நான் இவங்ககிட்ட நீங்க எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் வந்து குவாலிஃபிகேஷன் வைஸா சப்மிட் பண்ணல. அப்ப அவங்களா வந்து அதை எதிர்பார்க்கல. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ தான் எதிர்பார்க்காங்க. ஒரு கேர்ள் ஒண்ணு ஹவுஸ் வைஃப் எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றா. மொபைல்ல தான் ஜாயின் பண்றா. அவைக்கு காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும். ஆனா அவட பெர்ஃபார்மன்ஸ், அவட இதுகளை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, எந்த அளவுக்கு இதை கொண்டு போவான்னு தெரியல. பட் அவைகிட்ட நான் இது ஓப்பனாக சொன்னேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு. அவள் அதை சொன்னா என்னன்னா, நான் என்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலும் இதை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணா, அதாவது ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் ஒரு கண்டென்ட் இருக்கும், அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காப்பி பண்ணுறதே எப்படின்னு தெரியாமல் இருந்தவன் இப்போ சீனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தன்னை வளர்த்துருக்கிற அந்த டெடிகேஷன். அப்போ இதில் நீங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிறார்கள் அதையும் கணக்கெடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி யார் எப்படின்னு சொல்லி நம்ம இதில் தெரியாது. பட் நீங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட முழுமையான ஈடுபாட்டை கொடுத்து நீங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸால் அந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் நல்லா பிடிச்சி போனீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் 25-26வது ஏர்னிங்ஸ் எல்லாம் எடுத்துருக்க ஒரு பிள்ளையர் மொபைல் மட்டுமே வச்சுட்டு. ஸோ இது சம்மந்தமாக டீப்பாக படிக்கணும்னு சொன்னால் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். காப்பி பேஸ்ட், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மேட்டா, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகணும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கூகுள் போய்ட்டு வெல்ஃபியர் அகாடமி செலக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, எமது பாடநெறிவான வேலைகள் காணப்படும். அதில் லைவாக ஒர்க் பண்ணிட்டு வீடியோ போட்டுருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலையும் செக் பண்ணிக்கணும். 3000க்கு மேற்பட்ட ப்ரூஃப் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோஸில் டெலிகிராம் சேனல் இருக்கும், செக் பண்ணிக்கொள்ளுங்க. பின் பண்ணியும் வச்சிருக்கிறேன். பெஸ்ட் ஏர்னர்ஸ்ட பெர்ஃபார்மன்ஸ்.